ஹலோ, இந்த தீபாவளிக்கு யூ மேக் யுவர் ஓன் ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் இந்த நவம்பர் மாதம் பிகினிங்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்வீட்டாக கொடுத்துட்டு வரோம். எல்லாமே ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடியது. நீங்களும் செஞ்சு பார்த்து யூ மேக் யுவர் ஓன் ஸ்வீட் பாக்ஸ் ஃபார் திஸ் தீபாவளி. ஸோ அதை நீங்கள் நடுவில் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே இங்கே நாங்கள் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்வீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நம்ம கை அதுதான் முதல்ல எடுக்க தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. செஞ்சுருவோமா? Cashew nut 200 grams, sugar powder 100 grams, milk 2 tablespoon, pink food color, green food color. இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் ஒரு 200 grams cashew nut எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பதத்தில் இருந்தால் போதும் பவுடரு. இதை நீங்கள் அரைக்கும் போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மிக்சியில் இந்த ஃபர்ஸ்ட்டில் பல்ஸ் இருக்கும்ல, விப்பர்னு வாங்கலை, அதில் போட்டு அரைக்கணும், விட்டு விட்டு அரைக்கணும். ஒரே தான் அரைச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் கேஷ்நட்டில் அந்த ஆயில் இருக்கும், அது ஒரு மாதிரி அப்படி ரொம்ப திக்காகிடும் அது. இப்போ இதில் நான் ஒரு 100 grams சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். இப்போ சுகரும் இந்த கேஷ்நட் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வரும் நம்ம பிசைஞ்சோம்னா. இதை நம்ம 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க, ஒன்று கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க. இந்த கம்மியாக இருக்கிறத ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் நான் இப்போ பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 1 or 2 drops ஊற்றி ஃபஸ்ட்டு பாருங்கள். அது பத்தலைன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுங்க அதை. இப்போ பிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த போர்ஷன் எடுத்துங்க. இது நல்லா மாவை கொஞ்சம் உடச்சி விட்டுங்க. ஏன்னா நான் இதில் க்ரீன் கலர் பவுடராக தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலரை சேர்த்து நல்ல க்ரீன் கலர் வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை ஒரு டபுள் கலர் ஸ்வீட் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இதையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அந்த பிங்க் கலர் எடுத்து நெல்லிக்காவோட கொஞ்சம் சின்ன சைஸாக பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நல்லா உருட்டுங்க கையில். அது நல்லா பாலிஷ் ஆகிற வரைக்கும். நடுவில் அந்த எதுவும் கிராக்லாம் இல்லாதபடி பார்த்துங்க. வேணும்னா கையை வேணும்னா கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே சைஸாக எடுத்துங்க. நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிங்கன்னா அழகாக பால் நல்லா பாலிஷாக வரும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிங்கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த க்ரீன் கலர் டோவை எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் நம்ம போர்ஷனாக பிரித்து எல்லாத்தையும் நல்ல ஒரு பால் மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துங்க. இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துங்க. நான் பிங்க் நெல்லிக்காயோட கொஞ்சம் கம்மியாக சொன்னேன். இது கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க. நீங்கள் இதே மாதிரி நல்லா நீங்கள் ரோல் பண்ணுங்க. ஆக்சுவலி அதுலேருந்தே ஆயில் வரும். வேணும்னா நீங்கள் கையையும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா உருட்டிக்கலாம். இதுலேயும் எத்தனை பால்ஸ் வருதோ அதே மாதிரி நீங்கள் உருட்டி இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப அருமையான ஸ்வீட்டுங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது நிறைய சாப்பிட்ருப்பீங்க. உருட்டும் போது நல்லா பாலிஷாக உருட்டணுங்க. அதில் சின்ன கிராக் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இப்போ 2 கலரும் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் எடுத்து கையில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படியே நம்ம தின்னாக்கிக்கிட்டே வரணும் 2 கையால். நான் செய்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி செய்யணும்.
நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கும், சுற்றி அப்படியே மெலிசாக்கிக்கிட்டே வரணும். கொஞ்சம் ஜென்டலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அது ஒரு பிளேட் ஷேப்புக்கு வரும். ஆக்சுவலி இந்த ஸ்வீட்டெல்லாம் நம்ம கடையில் பார்க்கும்போது நம்ம நினச்சி பாட்டுருக்கோம் ஆக்சுவலி நம்ம வீட்டில் செய்ய முடியுமான்ட்டு. அதுவும் ஸ்டவ்வை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமான்னு நம்மளுக்கு தோணியே இருக்காது. இவ்வளோ அழகாக பண்ணிடலாம். அதை நல்ல டேஸ்ட்டு. இது ஆக்சுவலி கேஷ்நட்டுடைய ஃப்ளேவரும் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த பிங்க் பாலை எடுத்து அது சென்டரில் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிடணும். அது நல்லா கம்ப்ளீட்டாக ரேப் ஆகிடணும். அதுக்கு பிறகு நல்லா ரோல் பண்ணுங்கள். அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. அட் த சேம் டைம் நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ சைஸ் பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லாமே பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துங்க. அதை வச்சு அது 4 pieces ஆகிற மாதிரி கிராஸ் வைஸில் கட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஒரு 3/4 வாசி தான் கட் பண்ணணும். திருப்பி அதை 8 pieces வர மாதிரி இப்படி கிராஸில் போடுங்க. இப்படி ஒன்று அப்படி ஒன்று. ஸோ 8 pieces வரும். நல்லா ஜென்டலாக ஹேண்டில் பண்ணிங்க. ரொம்ப டைட்டாக நம்ம ஃபிங்கரால் பிடிக்கக்கூடாது, லேஸாக பிடிக்கணும், இல்லைன்னா அது ஷேப் மாறிடும். இதை கட் பண்ணிட்ட பிறகு லேஸாக நீங்கள் அப்படியே ஃப்ளவர் மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப மெதுவாக செய்யணும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஏன்னா அது மேலே தான் ஹார்டாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லோட்டஸ் மாதிரி வந்துடும். அது இந்த ஸ்வீட்டையும் நான் ஸ்டவ் யூஸ் பண்ணாமே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதுலேயும் இது ஒரு அருமையான ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டு. நிச்சயம் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடும்போது நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் நம்மளால் வீட்டில் செய்ய முடியும்ன்ட்டு. அவ்வளோ ஈஸியாக மினிமம் இன்க்ரீடியண்ட்டில் இதை நம்ம செஞ்சிட்டோம். 2 இன்க்ரீடியண்ட் தான் சொல்ல போகிறாங்க, சுகர் அண்ட் கேஷ்நட்டு. இதில் நான் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணல, ஏன்னா கேஷ்யூவோடைய ஃப்ளேவர் அதில் இதாகிடும். அவ்வளோ சிம்பிளான ஸ்வீட், பட் வெரி டேஸ்டி. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீடு வரைக்குமாவது செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ அகெயின். குட் டே.